5 seconds left. Begin. சட்டமன்ற பேரவையில் வரவு செலவு திட்ட பொது விவாதத்தின் போது மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஆற்றிய பதிலுரை வருமாறு. முதற்கண் இந்த விவாதத்தில் பங்கு கொண்ட பல்வேறு கட்சி உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக பள்ளிக் கல்வித்துறை குறித்து சில உறுப்பினர்கள் குறை கூறி பேசினர். கல்வி என்கிற ஆயுதம் கொண்டே எதிர்காலத்தை வெல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் மாமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவர கடமைப்பட்டுள்ளேன். அவ்வகையில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பள்ளி கல்விக்கு கூடுதலாக 10% நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறேன். சமீபத்தில் 3ஆம் பாலினத்தவர் தங்களது குடும்பத்தினர் உதவியின்றி கல்வியை தொடர முடியாமல் சிரமப்படுவது குறித்து பத்திரிகைகளில் செய்தி வந்திருப்பதை மாமன்ற உறுப்பினர்கள் பார்த்திருப்பீர்கள். அதைக் கண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாயுள்ளம் கொண்டு இனி வரும் காலங்களில் திரு நங்கைகளின் கல்லூரி படிப்புக்கான முழு செலவையும் அரசே ஏற்க ஆணையிட்டிருக்கிறார்கள் என்பதை மெத்த மகிழ்ச்சியுடன் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். அதற்கடுத்து மத்திய அரசின் சில திட்டங்களோடு மாநில அரசு தனது பெயரை சேர்த்துக் கொள்கிறது என்று மாமன்ற உறுப்பினர்கள் சிலர் கருத்து தெரிவித்தனர். உதாரணமாக, பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் ஒரு வீட்டிற்கான மொத்த அனுமதி ரூபாய் 1.25 லட்சம் மட்டுமே. இதில் பெரும்பகுதியை மத்திய அரசு வழங்குவதாக உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். எனினும் கிராம பகுதிகளில் இந்த நிதி போதுமானதாக இல்லை. எனவே மாநில அரசு இதில் தான் செலுத்தும் பங்கோடு மேற்கூரை அமைப்பதற்காக தனியே 1.25 லட்சம் ரூபாயை வழங்கி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். அடுத்தபடியாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் சுமார் 60,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது என்பதை அவையின் கவனத்திற்கு கொண்டுவர கடமைப்பட்டுள்ளேன். இத்திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கான 50% மத்திய உதவி இன்னும் வரப்பெறவில்லை. இருப்பினும் மாநில அரசே சொந்த நிதியிலிருந்து இதுவரை செலவு செய்து பணிகளை தொய்வின்றி நடத்தி வருகிறது. விரைவில் இத்திட்டத்திற்கான பங்கை வழங்க வேண்டுமென்று நான் மத்திய அரசை இந்த மாமன்றத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக மத்திய அரசின் வரிகளை வசூல் செய்து அனுப்புவதில் நம் மாநிலம் முன்னோடியாக இருக்கிறது. எனினும் வளர்ந்த மாநிலம் என்று காரணம் காட்டி சுமார் 4% மட்டுமே நமக்கு திரும்ப வழங்கப்படுகிறது. எனினும் அதிக மக்கள் தொகை கொண்ட சில மாநிலங்களுக்கு அதிகமான நிதி பகிர்வு வழங்கப்படுகிறது. ஆகவே சிறப்பு திட்டங்களின் மூலம் மக்கள் தொகையை குறைத்த நமக்கு குறைந்தபட்சம் 7% அளவிற்காவது நிதி பகிர்வு அளிக்க வேண்டுமென்று மத்திய நிதிக்குழுவை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானத்தில் பல்வேறு புதிய மேலாண்மை மற்றும் சீரமைப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டுள்ளோம். எனவே மின்சார உற்பத்திக்கென தனியே ஒரு மின் உற்பத்தி கழகம் அமைப்பதன் மூலம் சுமார் 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு கூடுதல் கடனை பெற்று புதிய திட்டங்களை மேற்கொள்ள முடியும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இயற்கை இடர்பாடுகளின் போது மின் விபத்துகளால் உயிரிழப்பு ஏற்படுவது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். மின்சாரம் தாக்கி இறந்தவர்களுக்கான இழப்பீட்டை ரூபாய் 10 லட்சமாக உயர்த்தி மாண்புமிகு முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதி திராவிடர் நலம் குறித்த அறிவிப்பு ஒன்றை மாமன்றத்தில் வெளியிட ஆசைப்படுகிறேன். ஆதி திராவிட கல்வி நிலையங்களுக்கான கட்டட பராமரிப்புக்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதை நினைவுகூர கடமைப்பட்டுள்ளேன். இறுதியாக இந்தளவு பேச அனுமதித்த மாண்புமிகு
பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். ஸ்பீடு வேணும், பட் வித் அக்யூரசி. தட்ஸ் த ரியல் சேலஞ்ச். நீங்கள் அதை முடிக்க டெஃபினெட்லி கேப்பபிள்.